என்னோட ஆல் டைம் ஃபேவரட்னா அது சுய்யம் தான். எனக்கு அடிக்கடி சாப்பிடணும்னு தோன்ற ஒரு ஸ்வீட்டும் இதுதான். அதுக்காக காலையிலேயே 2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துடணும். இது ஊறி வந்ததுக்கப்புறமா இத நல்லா கழுவிட்டு ஒரு குக்கருக்கு மாத்தி கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, ஒரு 4 இல்ல 5 விசில் விட்டோம் அப்படின்னாவே அது நல்லா வெந்து வந்துரும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் ப்ரவுன் சுகர், 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா துருவுன தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. நான் துருவுன தேங்காய் சேர்த்துக்கல. இது நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னாவே அந்த சர்க்கரையிலேருந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. அது இன்னும் நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு பவுலில் 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை சேர்த்து நல்லா முக்கி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சுயம் சூப்பராக ரெடி ஆயிரும். அரிசி மாவு நல்லா ஒட்டாத மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா ஒட்டி வரும்.